எல்லோரும் நல்லா இருக்கீங்களாம்மா. இவங்க பேர் அனிகா. வயசு 34 ஆகுது. இவங்க சென்னை மாவட்டத்தை சேர்ந்தவங்கம்மா. இப்போ ஒரு நல்ல வசதி உள்ள ஒரு பெண் வந்த மாதிரி கொண்டு வந்திருக்கேன். இவங்க இந்து மதத்தை சேர்ந்தவங்க சொல்கிறாங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா அகமுடியாதுன்னு சொல்கிறாங்க. ராசின்னு பார்த்தீங்கன்னா விருச்சகம்னு சொல்கிறாங்க. நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா கேட்டைன்னு சொல்கிறாங்க. இப்போ இவங்க செகண்ட் மேரேஜுக்கு தான் வரணும் பார்த்துட்டு வராங்க. இவங்க குடும்பத்தை தெரிஞ்சுக்கலாம். இவங்க ஒரு டிகிரி படிச்சிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு காலேஜ் படிக்கும்போது இருந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணணும்னு குறிக்கோளோடு இருந்திருக்காங்கம்மா. அப்போவே என்ன ஆப்போசிட் இருக்குன்னு இவங்களுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சர்ச் பண்ணிட்டு இருந்ததை சொல்கிறாங்க. பியூட்டி ப்ராடக்ட்ஸு நல்ல டிமாண்ட் இருந்ததால் இது ஆர்கானிக் காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸாக பண்ணலாம்னு யோசிச்சு அதை ஒரு ட்ரைனிங் சென்டரில் நல்லா ட்ரைனிங் எடுத்துகிட்ட அப்புறம் இதை ஸ்டார்ட் பண்ணி இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க பண்ணுற ப்ராடக்ட்ஸ்க்கு நல்ல டிமாண்டாக இருக்குது. ஃபாரினுக்கு கூட எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு நல்ல இன்கம் சம்பாதிச்சிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா ஒரு பிரபலமான பிவிசி பைப் கம்பெனியில் டீலர்ஷிப் எடுத்து சென்னை மாவட்டம் ஃபுல்லாக சப்ளை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அப்புறம் ரீட்டைல் ஷாப் வச்சு கூட நடத்திட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்க அம்மா பார்த்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்களா. இவங்க கூட பிறந்தவங்க ஒரு அண்ணா கதை சொல்கிறாங்க. அவரும் இவங்க பிஸ்னஸ் தான் கூட சேர்ந்து பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அவருக்கு மேரேஜ் ஆகி தனியாக ஒரு வீடு எடுத்து தங்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறதா சொல்கிறாங்கம்மா. இவங்களுக்கும் இவங்க ஹஸ்பண்டுக்கும் கருத்து வேறுபாடு காரணத்தினால அந்த லைஃப் வேண்டாம்னு மனசு ஒத்தி பிரிஞ்சு வந்துட்டு சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் பண்ணுறதால அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்கிறாங்கம்மா. அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. நம்மளே அதை பற்றி கேட்க வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. இவங்க இப்போ செகண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம்னு செட் பண்ணி வரன் பார்த்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இவங்க வீட்டோட மாப்பிள்ளையை தான் வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. வரப்போகிற துணைக்கு பிஸ்னஸில் ஆர்வம் இருக்கணும்னு சொல்கிறாங்க. இவங்க கடந்த கால வாழ்க்கையை பற்றி எப்பவும் கேட்க வேண்டாம்னு சொல்கிறாங்கம்மா. அதே போல் உங்கள் பாஸ்ட் லைஃப் பற்றியும் கேட்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு கெட்ட பழக்கம் எதிர்க்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா. உங்களுக்கு பசங்க இருந்தாலும் ஓகேன்னு சொல்கிறாங்க. வேலைக்கு போகிறதும் பார்க்க வேணும் மெசேஜ் பண்ணுறதும் உங்கள் விருப்பம்னு சொல்கிறாங்க. இவங்க பிஸ்னஸ் சப்போர்ட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்கம்மா. இவங்களும் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இவங்க பையனையும் நல்லபடியாக பார்த்துக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. இவங்க அடிக்கடி ட்ராவல் பண்ண வேண்டி இருக்கிறதால அதை புரிஞ்சு நடந்துக்கணும்னு சொல்கிறாங்கம்மா. மனைவியை டாமினேட் பண்ணாமல் ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும்னு எதிர்பார்க்குறாங்க. உங்களையும் மரியாதை நல்லபடியாக பார்த்துப்பேன்னு சொல்கிறாங்கம்மா. இவங்கள பிடிச்சிருந்தா அப்ரோச் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் உள்ள ஒரு பெண் வரணும் உங்களுக்கு மனைவியே கிடைச்சா நீங்கள் உண்மையிலே கொடுத்து வச்சவங்க தான். இவங்கள பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு உங்கள் விருப்பத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கம்மா. அடுத்த வரன்னு பார்க்க இப்போ ஸ்க்ரீனில் வர இந்த லிங்க்கை கிளிக் பண்ணி பாருங்கள். வாழ்க வளமுடன்.